நைஜரிலிருந்து வெளியேறும் அமெரிக்க படைகள். காசாவில் பலஸ்தீனியர்களின் பலி எண்ணிக்கை 34,000 அதிகரிப்பு. எலான் மஸ்கின் இந்திய பயணம் தற்காலிகமாக ரத்து. அது இஸ்ரேலின் தாக்குதல் அல்ல, அடுத்த கட்டத்திற்கு நகரும் போர். அதிகரிக்கும் பதற்றம். ஈராக் இராணுவ தளம் ஒன்றின் மீது வான்வழி தாக்குதல், நிராகரிக்கும் அமெரிக்கா. மாலைதீவு இந்தியாவை பின்தள்ளி முதலிடம் பிடித்தது சீனா. அதிகரிக்கும் பதற்றம். ஈரான் அதிபரின் இலங்கை விஜயம் ரத்து. அமெரிக்காவில் வேகமாக பரவி வரும் பறவை காய்ச்சல், எச்சரிக்கும் உலக சுகாதார நிறுவனம். பாகிஸ்தானில் பனிப்பாறைகள் உருகுவதால் அச்சத்தில் மக்கள். பாரிஸ் கட்டடம் ஒன்றில் திடீர் சுற்றி வளைப்பு, நூற்றுக்கணக்கான புலம்பெயர்ந்தவர்கள் வெளியேற்றம். கிம் ஜாங் உன்னுக்கு புகழாரம், புதிய பாடலை வெளியிட்ட வடகொரிய அரசு. பாரிஸ் கட்டடம் ஒன்றில் திடீர் சுற்றி வளைப்பு, நூற்றுக்கணக்கான புலம்பெயர்ந்தவர்கள் வெளியேற்றம். பிரான்ஸ் பாரிஸுக்கு தென்புறமாக கைவிடப்பட்ட அலுவலக கட்டடம் ஒன்றை ஆக்கிரமித்திருந்த புலம்பெயர்ந்தோரை அந்த நாட்டு அதிகாரிகள் வெளியேற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாரிஸ் 2024 ஒலிம்பிக் விளையாட்டு விழா ஆரம்பமாவதற்கு சுமார் 3 மாதங்களே உள்ள நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஒலிம்பிக் விளையாட்டு விழாவுக்கு முன்னர் பாரிஸ் நகர சிறப்பாக இருக்கின்றது என காட்டுவதற்காக அதிகாரிகள் முயற்சிப்பதாக பிரான்ஸ் தொண்டு நிறுவனங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. பாரிஸின் தென்பகுதியில் உள்ள புறநகர் வெற்றி சூர் சியேன் என்ற இடத்தில் உள்ள கைவிடப்பட்ட கட்டடத்தில் தங்கியிருந்த புலம்பெயர்ந்த மக்களே இவ்வாறு வெளியேற்றப்பட்டுள்ளனர். கைவிடப்பட்ட கட்டடத்தில் சுமார் 450 புலம்பெயர்ந்தோர் வசித்து வந்ததாக அங்கு அரச சார்பற்ற நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் பதிவு செய்யப்பட்டிருந்த போதிலும் வீடுகள் கிடைக்கும் வரை காத்திருந்தனர் எனவும் அந்த கட்டடத்திலிருந்து வெளியேறுமாறு இந்த வார முற்பகுதியில் அதிகாரிகள் உத்தரவிட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவில் வேகமாக பரவி வரும் பறவை காய்ச்சல், எச்சரிக்கை விடுக்கும் WHO. H5N1 வைரஸ் பாதிக்கப்பட்ட கால்நடைகளிலிருந்து பெறப்படும் பாலில் H5N1 வைரஸ் அதிகமாக இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவில் இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயம் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது உலக சுகாதார நிறுவனத்தின் உலகளாவிய காய்ச்சல் திட்டத்தின் தலைவர் வென் கிங் ஜான் பேசுகையில், H5N1 என்ற பறவை காய்ச்சலானது பறவைகளிடமிருந்து தற்பொழுது ஆடு மாடு போன்ற கால்நடைகளுக்கு பரவியிருக்கிறது. இந்த நோயால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளிலிருந்து பெறப்படும் பாலில் இந்த வகை வைரஸ் அதிகளவு இருக்கிறது என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த வைரஸ் தொற்றானது அமெரிக்காவில் அதிகமாக பரவி வருவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பழுப்பு நிற ஸ்குவாக்கள் உயிரிழப்பு. இதற்கு முன்னதாக தெற்கு அட்லாண்டிக் கடற்கரையின் ஜார்ஜியா தீவில் பல பழுப்பு நிற ஸ்குவாக்கள் இறந்ததை அடுத்து அதனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் H5N1 என்ற பறவை காய்ச்சல் அவை இருந்ததாக உறுதி செய்திருக்கின்றனர். கோவிட் தொற்றை விட 100 மடங்கு மோசமானது H5N1 வைரஸ் என விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இதனால் பாதிப்புக்கு உள்ளானோர் பலியாகும் அபாயம் இருப்பதாகவும் சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மாலைதீவு இந்தியாவை பின்தள்ளி முதலிடம் பிடித்தது சீனா. மாலைதீவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை அந்நாட்டின் அதிபராக பதவியேற்ற முகமது முயிசு இந்தியாவுக்கு எதிராக கடும் நிலைப்பாட்டை எடுத்துள்ளதுடன் சீனாவுடன் நெருங்கி பழகி வருகிறார். இந்த அரசியல் நெருக்கடியால் இந்தியாவிலிருந்து மாலைதீவுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 40% குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாலைதீவின் சுற்றுலா அமைச்சகம் சுற்றுலா பயணிகளின் வருகை குறித்த மாதாந்த அறிக்கையை சமீபத்தில் வெளியிட்டிருந்தது. இந்த ஆண்டு ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கு இடையில் சுற்றுலா பயணிகளின் வருகையை தரவு காட்டுகிறது. ஜனவரி மற்றும் மார்ச் 2023க்கு இடையில் 56,208 இந்திய சுற்றுலா பயணிகள் மாலைதீவுக்கு சென்றுள்ளனர் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மார்ச் 2024 காலகட்டத்தில் இந்த எண்ணிக்கை 34,847 குறைவடைந்துள்ளது. இது 2023ஆம் ஆண்டை விட 38% சரிவாகும். இதற்கிடையில் ஜனவரி மார்ச் 2023இல் சீனாவிலிருந்து 17,691 சுற்றுலா பயணிகள் மாலைதீவுக்கு சென்றுள்ளதாகவும் ஜனவரி மார்ச் 2024இல் எண்ணிக்கை 67,399 அதிகரித்துள்ளது. இது 281% அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது.
சமீபத்திய தரவுகளின்படி மாலைதீவு சுற்றுலாவின் முதல் 10 சந்தைகளில் இந்தியா 6வது இடத்தை பிடித்துள்ளதாகவும் அதே நேரத்தில் சீனா 11% பங்கை கொண்டு முதலிடத்தில் காணப்படுகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதிகரிக்கும் பதற்றம். ஈரான் அதிபரின் இலங்கை விஜயம் ரத்து. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு விஜயம் செய்யும் திகதி இன்னும் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். உமாவயா பல்லோக்கு திட்டத்தை மக்களிடம் கையளிக்கும் நோக்கில் ஈரான் அதிபர் எதிர்வரும் 24ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டிருந்தார். ஆனால் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக இந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஈரான் அதிபரின் இலங்கை விஜயத்தின் திகதி இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை எனவும் கொழும்பில் உள்ள ஈரான் தூதுவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை எதிர்வரும் 24ஆம் தேதி ஈரான் அதிபர் இலங்கைக்கு வராவிட்டால் உமாவோயா திறப்பு தினத்தை ஒத்திவைப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது இஸ்ரேலின் தாக்குதல் அல்ல, அடுத்த கட்டத்திற்கு நகரும் போர். ஈரானுக்கு ஏவப்பட்ட ட்ரோன்கள் வெறும் பொம்மைகள் என்றும் இந்த தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல் இல்லை எனவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஈரானின் இஸ்பகான் பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்பட்டு வரும் நிலையில் அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் அது வெறும் பொம்மைகளால் நடத்தப்பட்ட தாக்குதல் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியமைக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் இது ஈரானுக்குள் ஊடுருவியவர்கள் நடத்திய தாக்குதலாக இருக்கவே வாய்ப்புகள் காணப்படுவதாக ஈரானின் அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. மேலும் குறித்த ட்ரோன்கள் ஈரானில் இருந்து இயக்கப்பட்டுள்ளதாகவும் சில 100 மீட்டர்கள் பறந்த நிலையில் அவை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை இந்த தாக்குதல்களுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்புகள் காணப்படுவதாக எந்த ஆதாரங்களும் இல்லை எனவும் ஈரான் இதனை ஆராய்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நைஜரில் இருந்து வெளியேறும் அமெரிக்க படைகள். ஆப்பிரிக்க நாடான நைஜரில் அதிபர் முகமது பாசும் தலைமையிலான அரசாங்கத்தை கவிழ்த்து இராணுவ ஆட்சியை கைப்பற்றியது. அங்கு பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்துவதற்காக பிரான்ஸ் மற்றும் அமெரிக்க நாட்டின் படைகள் முகாமிட்டு இருந்தன. இராணுவம் ஆட்சிக்கு வந்த பிறகு பிரான்ஸ் நாட்டின் படைகளை வெளியேறுமாறு இராணுவ ஆட்சிக்குழு தலைவர் அலி மஹாமன் லாமைன் சைனி உத்தரவிட்டார். அதன்படி பிரான்ஸ் நாட்டு படைகள் நைஜரிலிருந்து வெளியேற்றப்பட்டன. இந்த நிலையில் நைஜரில் முகாமிட்டுள்ள அமெரிக்க படைகளும் வெளியேற வேண்டும் என அங்குள்ள பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சகத்திடம் நைஜர் இராணுவம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. இதற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அதன்படி முதல் கட்டமாக அடுத்த ஒரு மாதத்தில் 1000 இராணுவ வீரர்கள் நைஜரிலிருந்து வெளியேற்றப்படுவதாக அமெரிக்க அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதிகரிக்கும் பதற்றம். ஈராக் இராணுவ தளம் ஒன்றின் மீது வான்வழி தாக்குதல் நிராகரிக்கும் அமெரிக்கா. மத்திய கிழக்கில் தொடர்ந்து வரும் பதற்றங்களுக்கு இடையில் ஈராக்கில் உள்ள இராணுவ தளம் ஒன்றின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலினால் ஒருவர் உயிரிழந்ததுடன் 8 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலானது ஈரான் ஆதரவு பெற்ற மக்கள் அணிதிரட்டல் படையின் தலைமையகத்தின் மீது நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த தாக்குதலை நடத்தியவர்கள் தொடர்பில் எந்த தகவலும் வெளிவரவில்லை என்பதுடன் தாக்குதலுக்கு அமெரிக்க இராணுவ வீரர்கள் மீது PMF அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனினும் இந்த குற்றச்சாட்டை அமெரிக்கா மறுத்துள்ளதுடன் இஸ்ரேலும் தாக்குதல் தொடர்பான தனது பங்கை நிராகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரான் ஆதரவு பெற்ற மக்கள் அணிதிரட்டல் படையான PMF படையானது 2014இல் ISISஐ எதிர்த்து போராட உருவாக்கப்பட்ட நிலையில் தற்போது ஈராக்கின் பாதுகாப்பு படைகளின் ஒரு பகுதியாக காணப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த தாக்குதல் தொடர்பில் ஈராக் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாகிஸ்தானில் பனிப்பாறைகள் உருகுவதால் அச்சத்தில் மக்கள். பாகிஸ்தானிய மாகாணம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் பனிப்பாறை உருக்குவதால் பெரும் உயிர் சேதம் ஏற்படும் என எச்சரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பருவநிலை மாற்றத்தால் பாகிஸ்தானில் ஏப்ரல் மாதத்தில் இயல்பை விட அதிக மழை பெய்து வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். வடமேற்கு மாகாணமான கைபர் பங்துக்வாவில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் மேலும் மோசமடையக்கூடும் என்றும் எந்த ஆபத்தும் நேராமல் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். காசாவில் பலஸ்தீனியர்களின் பலி எண்ணிக்கை 34,049 அதிகரிப்பு. இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர். அதற்கு பதிலாக பதிலடி தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் இன்று வரை தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினரால் நடத்தப்படும் சுகாதார அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் பலியான பலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 34,049 அதிகரித்துள்ளது என்று தெரிவித்திருக்கிறது.
இதுபற்றி பத்திரிகைகளுக்கு அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் 37 பலஸ்தீனியர்களை தாக்குதல் நடத்தி கொண்டுள்ளதாகவும் 68 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பலஸ்தீனியர்களின் மொத்த பலி எண்ணிக்கை 34,049 அதிகரித்துள்ளது. 76,901 பேர் மொத்தத்தில் காயமடைந்துள்ளதாகவும் இந்த தாக்குதலில் சிக்கி சிலர் இன்னும் மீட்கப்படாமல் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடுமையான தாக்குதல் மற்றும் போதிய மீட்பு படையினர் இல்லாதது ஆகியவற்றால் அவர்கள் மீட்கப்படாமல் உள்ளதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. கிம் ஜாங் உன்னுக்கு புகழாரம், புதிய பாடலை வெளியிட்ட வடகொரிய அரசு. நமது நாட்டின் தலைவர் கிம் ஜாங் உன்னை நட்பான தந்தை மற்றும் சிறந்த தலைவர் என்று புகழ்ந்து ஒரு புதிய பாடலை வடகொரிய அரசு வெளியிட்டிருக்கிறது. இது அவரது நிலையை மேம்படுத்துவதற்கான பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதியாக தோன்றுவதாக கூறப்படுகிறது. இந்த பாடலுக்கான காணொளி அரசு கட்டுப்பாட்டில் உள்ள கொரிய மத்திய தொலைக்காட்சியில் புதன்கிழமை ஒளிபரப்பப்பட்டுள்ளது. குழந்தைகள் முதல் துருப்புகள் வரை பல்வேறு பின்னணிகளை கொண்ட வடகொரியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் சிறந்த தலைவரை பாடுவோம் மற்றும் ஒரு நட்பு தந்தையை பற்றி தற்பெருமை காட்டுவோம் போன்ற வரிகளை மிக அதிகமாக பாடுவது இதில் இடம்பெற்றுள்ளது. 10,000 புதிய வீடுகளை கட்டி முடித்ததை குறிக்கும் விழாவின் ஒரு பகுதியாக இசைக்குழுவுடன் இணைந்து கிம் இந்த பாடலை பார்த்த நேரடி நிகழ்ச்சியும் அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டுள்ளது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு வடகொரியாவை நிறுவியதிலிருந்து ஆட்சி செய்து வரும் கிம் குடும்ப வம்சம் அவர்களை சுற்றி ஆளுமை வழிபாட்டு முறைகளை உருவாக்குவதன் மூலம் அதிகாரத்தின் மீதான தங்கள் பிடியை வலுப்படுத்தி வருகிறது. வடகொரிய அரசு ஊடகம் சமீபத்தில் பொது விடுமுறைக்கு பயன்படுத்தும் பெயரை மாற்றியிருக்கிறது. இதன்படி நாட்டின் நிறுவனர் கிம் இல் சுங்கின் பிறந்த நாளை கொண்டாடும் வருடாந்த பொது விடுமுறையை சூரியனின் நாள் என்று அழைப்பதற்கு பதிலாக அரச ஊடகங்கள் பெரும்பாலும் ஏப்ரல் விடுமுறை என்று குறிப்பிட தொடங்கியுள்ளன. இதுபோன்ற மாற்றங்கள் கிம் தனது முன்னோடிகளை நம்பாமல் தனது சொந்த காலில் நிற்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று தென்கொரியாவின் ஒருங்கிணைப்பு அமைச்சகத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எலான் மஸ்கின் இந்திய பயணம் தற்காலிகமாக ரத்து. உலக பணக்காரர்களில் ஒருவரும் எக்ஸ் வலைத்தள நிறுவனத்தின் உரிமையாளருமான எலான் மஸ்க் வருகிற 22ஆம் தேதி இந்தியாவுக்கு வருகை தருவதாக அறிவித்திருந்தார். இந்த வருகையின் போது அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பார் என்றும் இந்தியாவில் டெஸ்லா நிறுவனத்தின் முதலீட்டு திட்டங்களை அறிவிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்தியாவில் பிரதமர் மோடியுடனான சந்திப்பை எதிர்நோக்கி உள்ளதாக எலான் மஸ்க் தனது எக்ஸ் தள வலைத்தள பக்கத்தில் முன்னதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் எலான் மஸ்கின் இந்திய பயணம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து எலான் மஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் எனது இந்திய பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விரைவில் இந்தியா வர உள்ளதை ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருக்கின்றேன் என பதிவிட்டுள்ளார்.